தயாராக இருக்கும் நிலையில் மாணவர்களின் போராட்டத்திற்கு அனுமதி கூட தரவில்லை. இந்த நிலையில் எப்போதும் நீட் ஒழிப்பில் உறுதி காட்டும் திமுக தலைவரின் வழியில் செயல்படும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விஜய்க்கு முதலடி கொடுத்த வீடியோ வைரலாகி வருகிறது. ஒரு பக்கம் மாணவர்களின் போராட்டம் என்ற நிலையில் மறுபுறம் விஜயின் போலி நீட் எதிர்ப்பையும் அதே நேரத்தில் நீட் ஒழிப்பில் உதயநிதி ஸ்டாலினின் உறுதியையும் பிரதிபலிக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. நீட் மட்டும் தான் உலகமா? பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னா, நீட் மட்டும் தான் உலகமா? ஒரு சிலர் மருத்துவ படிப்பு தானே, என் மருத்துவ படிப்புல வேற படிப்பே இல்லையா? அதை தொடர்றதுக்கு நீ யாரு? என் வீட்டு குழந்தை மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்படுதுன்னா அதுக்கு அந்த கல்வி உரிமை இருக்கு. எங்களுக்கு என்னுடைய மாணவனுடைய கல்வி உரிமை முக்கியம். இந்த அமைச்சர் பதவி இருந்தா இருக்கட்டும், போனா போகட்டும், நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன். அதற்காக என்ன இழப்பு வந்தாலும் நான் அதை சந்திக்க தயாராக இருக்கேன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற இருந்த டெட் தேர்வு வினாத்தாளை கசிய ஐயா, விஜய் வந்துடுவார். இப்போ 2 மாதம் தாச்சு. அவருமே காவேரி பற்றி ரொம்ப இப்போ ஒன்று மழை பெய்யுதுன்னா காவேரி தண்ணி நீக்கி விஜய் விட்டுட்டு ஆகணும், வேறு வழி இல்லை. அது நீ சொல்லாமையே அவருக்கு அப்போ ஓட்டு போட மாட்டாங்க ஜனங்க. நீங்கள் உங்கள் அப்பாவு உங்கள் அப்பனை பற்ற அப்பாரு நீ காவேரி நீ கெடுத்தது உங்கள் அப்பா இல்லை. அதனால் நீ அறமா காவேரி பிரச்சனை பிடிச்சி தூக்கி இருக்க வேண்டாம். நீங்கள் 30 வருஷமாக காங்கிரஸ் ஆண்டேன், அதில் பல கட்சி ஆண்டீங்க இல்லையோ. அப்போ காங்கிரஸ் ஆண்டது வெள்ளக்காரன் ஆட்சியிலேருந்து இருக்கிறீங்களோ இல்லையோ. போய் அப்போவே காவேரி ஆற்றை கொண்டு வந்துருக்கலாமோ இல்லையோ. இப்போ விஜய் வள்ளின்னு சொல்லியே வரலாம் தான் சொல்கிறாரு. எல்லாத்தையும் முடிவு பண்ணி கொண்டு போகலாம் பேசி விவசாயிகளுக்கு நிறைய நெல் விளையிட்டு மக்கள் வாழ்த்து அப்படிங்கிறது அவருக்கு இருக்குது. ஏன்னா அதில் போனால் அதில் சில ஓட்டையில் போகிறதுக்குள்ளேயே சக்கரத்தை கழட்டி விட்றாலுமே சக்கரத்துக்கு அல்ல கையாக ஒரு இரும்பு ஓட்டிருக்கு, அதை கழட்டி விட்டால் சக்கரம் முழுந்துரு. அப்போ காலை மாடும் செத்து போகு. அதுக்கு வேண்டி பார்த்து இப்போ நிதானமாக குடிவரைச்சி வச்சுக்கிறாங்க, குடிவரை காமிக்கிறாங்க. போகாதுக்கு முன்னால் அங்கே என்ன பண்ணி வச்சுக்காங்கன்னு பார்த்து தான் போய் அங்கே பேச முடியும் மந்திரி கூட. கர்நாடகத்தில் சும்மா போனோடனே எடுத்தேன் கமுத்தேன்னு பண்ண முடியாது. நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் மாதிரி கொப்பார் இல்லை கொப்பம் பண்ணிக்கலாம் மாதிரியா, உங்கள் ஆட்சியில் பண்ணிக்கலாம் மாதிரியா. 2.5 வருஷத்துலேயே இந்த குதிக்கிறீங்களே, இந்த 2.5 மாதத்துலேயே விஜய் வந்தோடனே குதிக்கலையா இல்லையா. ஒன்று 4.5 வருஷம் இருக்குது. 4.5 வருஷத்துக்குள்ளே தீர்த்து எல்லா குறையும் பண்ணிகிட்டே போவார். அதுக்குள்ளே நீங்கள் இந்த குளிவரிக்கிற வேலையில் வேண்டாம். இப்படி எல்லா ஜனங்களும் மோசம், அவர் பண்ணுறதே சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் தண்ணி விடுறதுலேருந்து துப்புரவு தொழிலாளியும் பார்த்தோம். நீங்கள் மெட்ராஸில் பாவாடை கட்டி ஓட்டுறதுமே நாங்கள் பார்த்தோம். துப்புரவு தொழிலாளியுமே குடிநீர் பணியாளருமே சாப்பாடு கான்ட்ராக்ட் விட்டு இப்போ என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க? வணக்கம்.